மக்களை சமூக வாழ்க்கையில் அறிவு வறுமையிலும் பொருள் வறுமையிலும் வைத்திருக்கின்றார்கள். அதைத்தான் மிக தெளிவாக எடுத்துரைத்தார். சில மனித இன துரோகிகள் அறிவையும் பொருளையும் சக்தி நிறைந்த இந்த அருமையான இனிமையான பரமசிவனை நமக்கு அருளிய வாழ்க்கை முறையும் தன் கட்டுப்பாட்டில் வைத்து மக்களை தன்னுடைய அடிமையாகவே வைத்து அறிவோ அல்லது பொருளோ மக்களுக்கு போய் சேராமல் பார்த்து கொண்டே இருப்பதனால் இன்னும் கூட நீரிழிவு நோய்க்கு, சர்க்கரை வியாதிக்கு, நீரிழிவு நோய்க்கு மருந்தே இல்லை என்று நம்மிடையே அந்த கருத்தை தொடர்ந்து உள்ளுக்குள்ளே விதைத்து கொண்டே இருக்கிறார்கள். உண்மையில் இந்த நீரிழிவு நோய்க்கு மருந்து கண்டுபிடித்து 100 ஆண்டுகளுக்கு மேல் ஆகிவிட்டது. ஆனால் மக்களுக்கு போய் சேராமல் அதை பார்த்து கொண்டு அறிவு வறுமையில், சமூக ரீதியாக அறிவு வறுமையில் நம்மை வைத்திருக்கின்றார்கள். காரணம் என்னவென்றால், இந்த நோயை உருவாக்கியவர்கள் எப்படி மக்களுக்கு போய் சேர விடுவார்கள்? சர்க்கரை வியாதியை உருவாக்கியவர்களின் நோக்கம் என்னவென்றால், மனிதர்கள் இறந்தும் விடவும் கூடாது, இறந்துவிட்டால் வருமானம் இல்லாமல் போய்விடும். அதே போல முழுக்க முழுக்க அவர்கள் ஆரோக்கியமாகவும் இருக்கக்கூடாது, அப்பொழுதும் வருமானம் இல்லாமல் போயிடும். சம்பாதிக்க வேண்டும், பணத்தை இவர்களிடம் இருந்து பெற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் என்ற அந்த ஒரே ஒரு மருத்துவ தீவிரவாதம் என்று சொல்லலாம். மனிதனை அவனிடம் இருந்து பணம் பறிப்பதற்காக மற்றும் பணம் சுரக்கின்ற ஒரு எந்திரமாக தொடர்ந்து பயன்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக மருத்துவ ரீதியாக அவனை அடிமைப்படுத்தி வைத்து அவனை கொடுமைப்படுத்தி லட்சக்கணக்கான ஒரு பண வியாபாரமாக இது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றது. அதனால்தான் அறிவு வறுமையில் கேன்சருக்கு, நீரிழிவு நோய்களுக்கு கூட மிக மிக சாதாரணமான, மிகுந்த சொற்பமான விலையில், நிலையே இல்லாமல் உண்மையில் இலவசமாக நம்முடைய நேச்சுரோதெரபி, நம்முடைய சித்த வைத்தியத்திலும் ஆயுர்வேத யோக முறைகளிலும் மருந்துகள் இருக்கின்றன. ஆனால் ஆயுர்வேத, சித்த, யோக வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீர்கள் என்றால் இந்த வியாதிகள் உங்களிடம் வரவே வராது என்று தெளிவாக சொல்லிவிடலாம். ஒருவேளை இந்த வியாதிகள் உங்களிடம் வந்தாலும் மற்ற பொருட்கள் உங்கள் உயிரிலும் உடலிலும் கலந்தால் இந்த வியாதிகள் வந்தாலும் சித்த மருத்துவத்திலும் ஆயுர்வேதத்திலும் மிக எளிமையான தீர்வு, எளிமையான மருத்துவம், மருந்துகள் மூலமாக இவைகளை குணப்படுத்த முடியும். ஆனால் அவற்றை நமக்கு காண்பிக்காமல் இதற்கு மருந்தே இல்லை என்று சொல்லி அறிவு வறுமையில் நம்மை மூடர்களாக தொடர்ந்து ஆழ்த்திக் கொண்டே இருக்கும் மருத்துவ தீவிரவாதிகள் என்று நாம் சொல்லலாம். உண்மையில் பார்க்க போனால் நமக்கு இருக்கின்ற எல்லா பல்வேறு வியாதிகள், இப்போ இருக்கின்ற பட்டியலிட்டால் எல்லா வியாதிகளுக்கும் ஏற்கனவே நம்முடைய வேத ஆகமத்தில், சித்த வைத்தியத்தில், ஆயுர்வேதத்தில் ஏற்கனவே மருந்து கண்டுபிடிக்கப்பட்டு விட்டது. அதை நமக்கு காண்பிக்காமல் நம்மை அவர்களுக்கு அடிமையாக வைத்திருக்கும் பொருட்டு தொடர்ந்து இந்த மருத்துவ தீவிரவாதம் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. பரமஹம்சர் ரொம்ப அருமையாக சொன்னார். அதாவது வேற எதுவுமே செய்ய வேண்டாம், உங்கள் உடல் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா ஒரு வாரத்தில் 3 முறை விரதம் இருங்கள். திங்கட்கிழமை பரமசிவனுக்காக விரதம் இருங்கள், ஞாயிற்றுக்கிழமை குருநாதருக்காக விரதம் இருங்கள், வெள்ளிக்கிழமை அன்னை பராசக்திக்காக விரதம் இருங்கள். இந்த 3 நாட்கள் நம்முடைய பாரம்பரியத்திலேயே இருக்கின்றது. இந்த விரதம் மேற்கொள்ளும் பொழுது நமக்குள் ஆட்டோமேட்டிக்காக அந்த உடலில் தானாக அந்த உயிர்ப்புத்தன்மை தொடர்ந்து அதிகரித்து கொண்டே செல்கின்றது. ஆங்கிலத்தில் இதை ரீஜுவனேஷன் என்று சொல்லலாம். வாரத்தில் இந்த 3 நாட்கள் விரதம் இருங்கள். திங்கட்கிழமையிலும் ஞாயிற்றுக்கிழமையிலும் வெள்ளிக்கிழமையிலும் இந்த 3 நாட்கள் இருங்க. உங்கள் உடல் தானாக ஆனந்தமான ஆரோக்கியத்திற்கு வந்துவிடும் என்று மிக அருமையாக ஒரு சின்ன டெக்னிக், இது அருமையாக பகவான்
ஸ்ரீ நித்யானந்த பரமசிவம் அவர்கள் எடுத்துரைத்தார். விரதம் என்றால் வேறொன்றுமில்லை, சூரியன் உதித்ததிலிருந்து சூரியன் அஸ்தமிக்கும் வரை, முடிந்தவரை எதுவுமே சாப்பிடாம, உங்களால் முடியுமானால் நீர் கூட அருந்தாமல் இருக்கலாம். அது முடியவில்லை என்றால் குறைந்தது நீர் மட்டுமாவது அருந்தி, அதுவும் சில பேரால் முடியவில்லை என்றால் பழரசங்களையாவது அருந்தி எடுத்துக்கொண்டு எந்த ஒரு திடமான உணவையும் எடுத்துக்கொள்ளாமல் 3 நாட்கள், வாரத்தில் இந்த 3 நாட்கள் மட்டும் விரதம் இருங்கள். உங்கள் உடல், உங்கள் மனம் உயிர்ப்பதை நினைத்தே நீங்கள் பார்க்க முடியாத அளவிற்கு உங்களுக்குள் மிக தெளிவான ஒரு மாற்றம் ஏற்படும். சாதாரண மருத்துவம், தேவையில்லாத எந்த ஒரு செயலையும் பகவான் ஸ்ரீ நித்யானந்த பரமசிவம் செய்ய சொல்ல மாட்டார். மிக தெளிவாக எதுவாக இருந்தாலும் இந்த 4 பிரமாணங்களையும் உரைகளாக அடிப்படையாக வைத்துத்தான் மீண்டும் மீண்டும் சொல்லுவார். வேத ஆகம சாஸ்திரத்தில் என்ன குறிப்பிடப்பட்டுள்ளதோ அதை ஏற்கனவே நம்முடைய அவதார புருஷர்கள், முன்னோர்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள், அனுபவமாக பார்த்திருக்கின்றார்கள். அதே அனுபூதியை தானும் அனுபவமாக தனக்குள் மலர்த்தி இப்பொழுது சாட்சி பிரமாணமாக இந்த 4 பிரமாணத்தின் அடிப்படையில் இந்த ரொம்ப எளிமையான இந்த டெக்னிக் மிக தெளிவாக நம்ம எல்லோருக்கும் எடுத்துரைத்தார். எந்த ஒரு துறையிலுமே வறுமை என்பதே இல்லை, வறுமையில் நாம் அழுத்தப்படுகின்றோம். அந்த இனத்தில், அந்த துறையில் நடந்த மிக பெரும் சூழ்ச்சி, அந்த துறையில் சில அன்பர்கள் செய்த மிக பெரும் சூழ்ச்சியை இன்று நாம் ஒருத்தரும் அனுபவித்துக் கொள்ளுகின்ற துக்கத்திற்கு காரணம். ஆழ்ந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வேதங்களும் ஆகமங்களும் மிக உயர்ந்த அறிவியல் சத்தியங்களை மற்றும் சாத்தியக்கூறுகளை மனித குலத்திற்கு, உலகத்திற்கு பரமனார், இறையனார், பரமசிவனால் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. காரணம் என்னவென்றால், அந்த காலத்தில் அறிவு, அரசியல் மூலமாக மக்களை அடிமையாக வைத்திருக்க வேண்டும் என்று நினைத்த மனிதர்களோ அல்லது பணத்தின் மூலமாக நம்மளை அடிமையாக வைத்திருக்க வேண்டும் என்று நினைத்த நபர்களிடமோ செல்லாமல், அவர்களுடைய கைகளில் நாம் சிக்காமல், மண்டியிடாமல், சுதந்திரமாக இருந்து இயற்கையில் நமக்கு சாஸ்திரங்கள் என்ன தந்ததோ அதையே நாம் அன்றாட வாழ்க்கையில், மருத்துவத்தில் கூட பயன்படுத்தி கொண்டிருந்தோம். இந்த பிரபஞ்சவியல் வேதங்களிலும் ஆகமங்களிலும் மற்றும் இந்து தர்ம சாஸ்திரங்களிலும் சொல்லப்படுகின்ற இந்த பிரபஞ்சவியலை பற்றி நாம் முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு அருமையான சின்ன கருத்து நம்மோடு பகிர்ந்து கொண்டார். கிரகங்களின் பிறப்பை பற்றி சொல்லும் பொழுது, சந்திரன் குருவின் வீட்டிற்கு சென்று குருவின் மனைவியை கவர்ந்து வந்து புணர்ந்ததால் புதன் பிறந்தார். உண்மையில் கிரகங்களை பற்றி ஆராய்ச்சி செய்யும் விஞ்ஞானிகள், அவர்களுடைய கண்டுபிடிப்புகள், இவை எல்லாத்தையும் நீங்கள் முழுமையாக புரட்டி பார்த்து ஆராய்ச்சி செஞ்சு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வார்த்தையும் அவர்கள் குறிப்பிட்டு கண்டுபிடித்த ரிசர்ச் ஒவ்வொன்றுமே ஏற்கனவே சத்தியமாக எழுதப்பட்டிருக்கின்றது. மிகப்பெரிய சந்திரன் உருவாகி பூமியை சுற்றி குரு கிரகத்தின் ஈர்ப்பினால் இந்த சந்திரன் ஈர்க்கப்பட்டு பூமியில் சந்திரனோடு மோதி, அந்த பூமியின் சந்திரனின் அளவு குறைந்து பூமியில் சந்திரன் ஒரு பாகமும் மற்றும் குருவில் சந்திரன் ஒரு பாகமும் இணைந்து புதன் கிரகம் உருவானது. இது அறிவியல் பூர்வமான ஒரு உண்மை. ஜோதிட சாஸ்திரத்தில் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு உண்மையும் மிக தெளிவாக புவியியல் ரீதியாக அறிவியல் முடிவுகள் முழுமையாக அதை நிரூபிக்கின்றன. ஏற்கனவே நம்முடைய வேத ஆகமங்களில், சாஸ்திரங்களில் எழுதி வைக்கப்பட்ட விஷயங்கள் அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கின்றன. சூரியனிலிருந்து இந்த பூமியின் மீது ஏற்படும் மிகப்பெரிய தாக்கத்தை தாங்கும் ஒரு சக்தி தான் சனி கிரகம்.
ஜோதிடத்தில் சொல்லுகின்ற எல்லா சத்தியங்களும் நம்முடைய புவியியலோடு வேத ஆகமங்களில் சொல்லப்பட்டிருக்கும் பிரபஞ்சவியலோடு சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கும் அனைத்தும் பிரபஞ்சத்திலோடு அறிவியலோடு பொருத்தி பார்த்தோமானால் மீண்டும் 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 நீங்க தொடர்ந்து பார்க்கலாம். பரமஹம்சர் மிக அருமையாக சொன்னார். அவருடைய கண்கள் எல்லாம் குளமாக நன்றி பொங்கி வேத ஆகமங்களுக்கு மிகுந்த ஆழ்ந்த நன்றி பொங்குகின்றது. பெருமான் அதை அருமையாக நமக்கு வாங்கி மனித குலத்திற்கு ஆழ்ந்த கருணையோடு வழங்கியிருக்கின்றார். எந்த விதமான சுயநலமும் இல்லாமல் உலகத்திற்கு ரிஷிமார்கள் மீதும் குருமார்கள் மீதும் அந்த குரு பரம்பரையின் மீதும் மீண்டும் 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 ஆழ்ந்த நன்றியும் ஆழமான பக்தியும் பொங்குகின்றது என்று நம்மோடு பகிர்ந்து கொண்டார். ரொம்ப அருமையா இந்த சத்தியங்களை நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். புவியியலில் என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது என்று ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்துக் கொண்டிருக்கிறார்களோ அதை ஏற்கனவே நம் சாஸ்திரங்கள் மற்றும் பகவான் ஸ்ரீ நித்யானந்த பரமசிவம் அவர்கள் அருளியது போல ஏற்கனவே பரமசிவனை அருளிய வேத ஆகமங்களில் இவைகள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. மீண்டும் மிக தெளிவாக சொன்னார். திருவண்ணாமலையில் பகவான் ஸ்ரீ நித்யானந்த பரமசிவம் அவர்கள் பிறந்த பொழுது குறைந்தது ஒரு ஞானம் மலர்ந்த ஒரு 50 பூரணமான பரமசிவ நிலையை அடைந்த ஒரு 50 பேரையாவது அந்த சூழ்நிலையில் அவரால் அவதார புருஷர்களாக ஞானிகளாக முழுமையாக மலர்ந்த சித்த புருஷர்களை பார்த்து வளரக்கூடிய அந்த ஈகோ சிஸ்டம் என்று சொல்லலாம். என்லைட்டன்மெண்ட் ஈகோ சிஸ்டம், அந்த ஜீவன் முக்த ஞான சூழியலை அவருக்கு அளித்தது திருவண்ணாமலை. அருமையாக அத்வைத சம்பிரதாயம் பகவான் ரமண மகரிஷி, அண்ணாமலை சுவாமிகள் மற்றும் கனகாம்பாள் என்ற அற்புதமான அக்ஷரமணமாலைக்கு உரை எழுதிய வயது முதிர்ந்த பெண்மணியாக இருந்தாலும் அற்புதமான ஞான அனுபவம் கொண்ட ஒரு சித்த புருஷர், மேலும் பரம்பொருளோடு தன்னை எப்பொழுதும் ஒன்றிக் கொண்ட நிலையில் இருந்த யோகி ராம் சுரத்குமார் மற்றும் இப்படி பல்வேறு குறைந்தது ஒரு 50 to 60 அவதார புருஷர்கள், ஞானம் மலர்ந்தவர்கள், சித்த புருஷர்கள் திருவண்ணாமலையில் அந்த என்லைட்டன்மெண்ட் ஈகோ சிஸ்டம் ஞான சூழ்நிலையை உருவாக்கி அவருக்குள் மலர்ந்த அந்த ஞானத்தை வெளிப்படுத்துவதற்கு மிகவும் ஏதுவாக இருந்தார்கள். அதே போல குறைந்தது சில லட்சம் பேரையாவது இந்த ஞான அனுபவத்தை அடைய வைத்து இப்பூ உலகில் இந்த ஞான அறிவியலும் இந்த என்லைட்டன்மெண்ட் ஈகோ சிஸ்டம் இதை திரும்ப திரும்ப மீண்டும் இதை அழிய விடாமல் அதை உயிர்ப்பித்து வாழ வைப்பேன், வாழ வைத்தே தீர்வேன் என்று மிக தெளிவாக நேற்றைய சத்சங்கத்தில் எல்லோரோடும் பகிர்ந்து கொண்டார். அதை உருவாக்கியே தீர்வேன் என்ற ஒரு தீர்க்கத்தோடு நம் எல்லோருக்கும் உறுதியளித்தார். தொடர்ந்து நம்முடைய ஆதி சைவ வாழ்க்கை முறை, வாழ்வியல் முறை எவ்வாறு தினந்தோறும் நாம் இந்த சத்தியங்களை உள்வாங்கி ஆழ்ந்த அனுபவத்தை நமக்குள் தொடர்ந்து ஏற்படுத்தி கொண்டு சக்தி வெளிப்பாட்டின் மூலமாக அன்றாட வாழ்க்கையில் ஒரு சின்ன சின்ன விஷயத்திற்கு கூட நம்ம டிராஃபிக்ல நின்றுட்டு இருந்தோம்னா அந்த சிக்னலை மாத்துறதிலிருந்து நாம் சொல்ல விரும்புவதை, நாம் செய்ய விரும்புவதை ஒரு நபர் நாம் அவரிடம் சொல்ல விரும்புவேன் என்றால் அவர் கேட்கணும் அப்படின்னா அதற்கு கூட இந்த சக்திகளை எப்படி அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தி பரமசிவன் அருளிய ஆதிசைவ வாழ்க்கை முறையை பின்பற்றி வாழலாம் என்பதை தினந்தோறும் மிக எளிமையாக நம்மோடு எடுத்து திருவாய் மலர்ந்தருளிக் கொண்டிருக்கின்றார். இப்படி பல்வேறு சத்தியங்களை தினம் தினம் திருவாய் மலர்ந்தருளி பல்வேறு ஞான குருமார்களிடமிருந்தும் மற்றும்
சித்தர்களிடமிருந்தும் அவதார புருஷர்களிடமிருந்தும் அவர் பெற்றுக்கொண்ட ஞானத்தை எல்லாம் மீண்டும் 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 நம் எல்லோருக்கும் ஞான ஜோதியாக அவதார புருஷராக எழுந்தருளி பகவான் ஸ்ரீ நித்யானந்த பரமசிவம் அவர்கள் அளித்து கொண்டிருக்கிறார். இந்த ஞான சத்தியங்களை எல்லாம் சாதாரணமாக கேட்பதோடு மட்டுமில்லாமல், இந்த 1 மணி நேரமோ இல்லை 2 மணி நேரமோ கேட்பதோடு மட்டுமில்லாமல், இந்த சத்தியங்கள் உள்ளுக்குள்ளே உள்முக உலக்கையால் ஓயாது இடித்து இடித்து இந்த சத்தியங்களை சக்தி வெளிப்பாடாக மாற்றுவதற்குத்தான் ஒவ்வொரு சத்சங்கத்தின் இறுதியிலும் பகவான் ஸ்ரீ நித்யானந்த பரமசிவம் அவர்கள் அருளிய சத்சங்கத்தின் இறுதியிலும் சக்தி வெளிப்பாட்டிற்கான அந்த பயிற்சி பார்த்து கொண்டிருக்கும் எல்லா நேர்களுக்கும் அளிக்கப்படுகின்றது. அதில் அவருடைய சாநித்தியத்தில் அந்த ஒருமைத்துவ உணர்வில் நாம் இருந்து இந்த சத்தியத்தை உள்வாங்கி சக்திகளை வெளிப்படுத்தி ஒவ்வொரு நாளும் அன்றே சக்திகளை வெளிப்படுத்தும் மிகப்பெரிய சாத்தியக்கூறினை பகவான் ஸ்ரீ நித்யானந்த பரமசிவம் அவர்கள் அருளிக் கொண்டிருக்கிறார். அதனால் தினம்தோறும் இந்த நித்திய சத்சங்கத்தை பார்ப்பது மட்டுமல்லாமல், சத்சங்கத்தின் இறுதியில் தான் உண்மையில் நமக்குள் என்ன நிகழ்ந்தது என்பதை சக்தி வெளிப்பாடாக நாம் அனுபவபூர்வமாக பார்க்க முடியும். இந்த அற்புதமான சக்தி வெளிப்பாட்டினை நாம் ஒவ்வொருவரும் தினம்தோறும் அனுபவிப்பதன் மூலமாக பரமசிவ நிலையை, பரமசிவோக நிலையை நாம் ஞான சத்குருநாதர் பகவான் ஸ்ரீ நித்யானந்த பரமசிவம் அவர்களின் அருளோடு பெறுவோம். அது மட்டுமல்ல, எந்த நிமிடத்திலும் உங்களை நீங்கள் தொடர்ந்து பகவான் ஸ்ரீ நித்யானந்த பரமசிவமோடு உங்களை இணைத்துக் கொள்வதற்கு மகாவாக்கியமான ஓம் நித்யானந்த பரமசிவோகம் என்ற மகாவாக்கியத்தை மீண்டும் 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 உங்கள் ஆனந்தகந்தம் ஹிருதய மத்தியில் இந்த மந்திரத்தை ஆழ்ந்து விழிப்புணர்வோடு உங்கள் 3ஆம் கண்ணிலிருந்து பரமஹம்சரின் பகவான் ஸ்ரீ நித்யானந்த பரமசிவம் அவர்களின் சாநித்தியத்தில் தொடர்ந்து இதை உச்சரியுங்கள். ஓம் நித்யானந்த பரமசிவோகம் என்ற மகாவாக்கியத்தை நீங்கள் எதை அடைய வேண்டும் என்று நினைத்தாலும் உச்சரித்து அவரோடு உங்களை இணைத்து கொண்டு நீங்கள் நினைத்ததை நிஜமாக்கிக் கொள்ள முடியும், சாத்தியமாக்கிக் கொள்ள முடியும். இது ஒரு சாதாரண விஷயம். இப்போ ஒரு சின்ன பாஸ்வேர்டு, இப்போ யாராவது பரமசிவனோட ஃபோன் நம்பர் கொடுங்கப்பா, அவரோட நான் நேரடியாக பேசணும், எனக்கு இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது, அவரோட நான் எப்படி பேசுறது அப்படின்னு கேட்டால், அந்த ஃபோன் நம்பர் நமக்கு கிடைச்சா எப்படி உடனடியாக குதிச்சியா, ஐயோ சாமி எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை இருக்குது, எனக்கு எப்படியாவது இந்த பிரச்சனைக்கு தீர்வை கொடுங்கள் என்று சொல்லுவோமோ, அதே போல பரமசிவனே நேரடியாக நமக்கு எல்லோருக்கும் கொடுத்துருக்கிற சின்ன பாஸ்வேர்டு அதுதான் இந்த மகா வாக்கியம். ஓம் நித்யானந்த பரமசிவோகம் என்ற மகா வாக்கியம். இதை இத்தனை முறை நாம் சாண்ட் பண்ணலாமா, இத்தனை முறை நாம் தொடர்ந்து சொல்லாமா என்று நினைக்காமல், தொடர்ந்து எப்பொழுதெல்லாம் உங்களுக்குள் நினைவு வருகின்றதோ அப்பொழுதெல்லாம் முழுமையாக ஆழமாக உங்கள் உள் உணர்வில் இருந்து இந்த மகா வாக்கியத்தை, பகவான் ஸ்ரீ நித்யானந்த பரமசிவம் அருளிய மகா வாக்கியத்தை தொடர்ந்து உச்சரியுங்கள். பரமசிவ நிலையை முழுமையாக உங்களுக்குள் ஆழமாக அனுபவிப்பதற்கான ஒரு மிகவும் அற்புதமான வழி. சின்ன விஷயம், நிறைய பேர் நினைக்கிறது உண்டு, ஒரு சின்ன மந்திரம் தானே, நான் எப்பயுமே ஓம் நம சிவாய சொல்லிக்கிட்டே இருப்பேன், இந்த மந்திரத்தெல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பேன், உடனடியாக என்ன ரிசல்ட் கிடைக்கும், எத்தனை தடவை சொல்லணும், எத்தனை தடவை எழுதணும், இந்த மாதிரி ஒரு ரூலாக இதை நீங்கள் பயன்படுத்தாமல் முழுமையாக இந்த மகா வாக்கியத்தை ஆழ்ந்து உச்சரித்து இறையனார் பரமசிவனோடு, பகவான் ஸ்ரீ நித்யானந்த பரமசிவனோடு உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள்.
ஒரு குரு நேரடியாக நமக்கு அளிக்கின்ற மகா வாக்கியம், நமக்குள் அவர் நிகழ்த்தும் ஆழமான சத்தியமான தீட்சை. அந்த தீட்சை குருவோடு உங்களை நீங்கள் அந்த ஒருமைத்துவ உணர்வில் இணைத்து கொண்டு இந்த மகா வாக்கியத்தை உச்சரித்து அமரும் பொழுது முதலில் உங்களுக்குள் ஆழ்ந்த அமைதியும் மற்றும் கேட்கும் திறனும் அதிகரித்து அதிலிருந்து இன்னும் ஆழமாக நேரடியாக பரமசிவனோடு உங்களை இணைக்கும் மிகச்சிறந்த ஒரு தியான வழி. இந்த மந்திரத்தை உங்கள் உடல், மனம், உணர்வு முழுவதுமாக மந்திரமயமாக உங்களை மாற்றிக்கொண்டு மகா வாக்கியத்தை தொடர்ந்து உச்சரிப்பதே இறையனாரோடு பரமசிவனோடு பகவான் ஸ்ரீ நித்யானந்த பரமசிவனோடு நம்மை நேரடியாக இணைத்து கொள்ளும் ஒரு மிகவும் அற்புதமான வழி. இப்பொழுது அடுத்து சில நிமிடங்கள் பகவான் ஸ்ரீ நித்யானந்த பரமசிவம் அவர்கள் அருளிய ஞான சத்சங்கத்தின் சத்சங்கத் துளிகள், அவரே எழுந்தருளி அருளிய சத்சங்கத் துளிகளை பார்ப்பதற்கு முன்னால் அனைவரும் நிமிர்ந்து அமர்ந்து கண்களை மூடி சத்தியங்கள் உரைக்கப்படும் பொழுது நாம் ஆழ்ந்த உள்வாங்கும் தன்மையோடு கேட்கும் திறனோடு அமர்ந்திருக்க வேண்டும். இல்லை என்றால் உடல் இங்கு இருக்கும், மனம் எங்கோ அலைந்து கொண்டிருக்கும், உணர்வு எங்கு இருக்கும் என்றே தெரியாது. இந்த உடல் மன உணர்வு ஒருங்கிணைப்பதற்குத்தான் ஆழ்ந்த கேட்கும் உணர்விலிருந்து சத்தியங்களை உள்வாங்குவதற்கே நாம் நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அதனால் அனைவரும் இந்த சத்தியங்களை கேட்பதற்கும் உங்கள் வாழ்க்கையில் அவைகளை அனுபவமாக மலர்த்துவதற்கும் தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எண்ணியவைகள் எல்லாம் நிஜமாகுவதற்கும் எந்த விஷயமா இருந்தாலும் இந்த மகா வாக்கியத்தை உச்சரியுங்கள். இறையனாரோடு உங்களை இணைத்துக் கொள்ளும் நேரடியான உத்தியாக இது மலரும். இப்பொழுது நிமிர்ந்தமர்ந்து மகா வாக்கியத்தை ஓம் நித்யானந்த பரமசிவோகம் என்ற மகா வாக்கியத்தை ஆழமாக, நீளமாக, சப்தமாக உச்சரியுங்கள். பரமசிவோகம் ஓம் நித்யானந்த 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 பரமசிவோகம் ஓம்
परमशिवोऽहम् ॐ नित्यानन्द 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 परमशिवोऽहम्
ज्ञानमूर्तिं द्वन्द्वातीतं गगनसदृशं तत्त्वमस्यादिलक्ष्यं नित्यं विमलमचलं सर्वदी साक्षिभूतं भावातीतं त्रिगुणरहितं सद्गुरुं तं नमामि. நித்யானந்தம். இன்னைக்கு பகவான் நம்மளுக்கு எப்படி பராசக்தி நம்மளுக்கு எப்படி அந்த மரத்துல மாமரத்துல அந்த வேற வேற எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அந்த மாமரத்தை நம்மளுக்கு காஞ்சிபுரத்துல எப்படி கொண்டு வந்தாங்கன்னு சாமி சொன்னாங்க. பகவான் சொன்னாரு. இப்போ நம்ம அந்த சாமி கொடுத்த சக்திய, அந்த மூன்றாம் கண்ணு சக்திய நம்ம தேர்ட் ஐ ரீடிங்னு கண்ணை கட்டி நம்ம படிச்சு நம்ம புரிஞ்சுக்க போறோம். இப்போ நீங்க புரிஞ்சீங்கன்னா ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். எவ்வளவு வேணா உங்களுக்கு டவுட் இருக்கலாம். இதெல்லாம் என்ன பண்ண போறது, இதெல்லாம் சக்திகள்லாம் நம்ம பண்ணி என்ன பண்ண போறோம், நம்ம சாமி சொல்றத கேட்டுட்டு போயிடலாமே அப்படின்னு உங்களுக்கு எல்லாம் இருக்கும். ஆனா நீங்க அந்த சக்திகள்லாம் உங்க வாழ்க்கை முறையா மாறினாதான் நம்மளுக்கு நம்பிக்கையே வருது. இல்லாட்டி நம்மளுக்கு இப்பெல்லாம் நம்பிக்கையே கிடையாது. நம்ம அந்த வாழ்க்கை முறையா மாறும் போதுதான் நம்மளுக்கு தெரியறது இதெல்லாம் நிஜம்னு. நம்ம அந்த நம்பிக்கையெல்லாம் இழந்து நிறைய நாள் ஆச்சு. அதனால நம்ம இத சாமி சொல்ற சத்தியத்தை நம்ம வாழ்ந்தோம்னா நம்ம வாழ்க்கையில எவ்வளவு டிஃபரன்ஸ். சாமி சொல்றாங்க, அந்த உடம்புல எப்படி நம்ம சாப்பாடு நம்ம ஒவ்வொரு விதமா குறைச்சிட்டு நம்ம உடம்புல சாப்பாடு போடாம, இப்போ சயின்டிபிக்கா கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த கார்போஹைட்ரேட் எல்லாம் இல்லைன்னா அவ்வளோ நல்லா ஹெல்த்ல எல்லா ப்ராப்ளமுமே சால்வ் ஆகுது, ஃபாஸ்டிங் தான் பெஸ்ட் அப்படின்ட்டாங்க. ஆனா சாமிஜி இதை எவ்வளவு வருஷமா இதே சொல்லி நம்மளுக்கு அவ்வளோ அருமையா நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இந்த டீடாக்ஸ் ப்ரோக்ராம். அந்த ஒவ்வொரு விஷயமும் நம்மளுக்கு கொடுக்கறத நம்ம வாழ்ந்து பார்த்தாதான் நம்மளுக்கு தெரியும். சும்மா நம்ம கேட்டா நம்மளுக்கு புரியாது. இப்ப நம்ம வாழ்ந்தோம்னா நிஜமாவே நம்ம நம்ம முன்னோர்கள் எல்லாம் நிறைய இந்த ஃபாஸ்டிங் எல்லாம் பண்ணுவாங்க. அப்போ நம்மளுக்கு தெரியல. இப்போ சயின்டிபிக்காவும் ப்ரூவ் பண்ணியாச்சு. நம்மளோட வரலாறுலயும் இருக்கு. இந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி சாப்பிடுறத குறைச்சிட்டே வந்தா நம்மளுக்கு இந்த மாதிரி சக்திகள்லாம் இருக்குன்னு. இப்போ ஒவ்வொரு சக்தியும் சுவாமிஜி சொன்னாரு. சுவாமிஜி எப்படி ஒவ்வொரு மனிதன் எப்படி தெய்வமா வாழ்ந்தாருன்னு ஒவ்வொரு குருமாரலை பத்தி நம்மளுக்கு எல்லாம் சொன்னாங்க. இப்போ நம்மளும் இந்த மாதிரி வாழலாம். அவங்க மட்டும்தான் இல்ல, சுவாமிஜி சொல்றாங்க நம்மளும் வாழலாம். இப்ப எப்படி உங்களுக்கு எல்லாம் கம்ப்யூட்டர் இப்ப கனெக்டடா இருக்கு, நீங்க எல்லாரும் என்ன பார்க்க முடியாது. இப்போ ஏன் கம்ப்யூட்டர் ஸ்லோவா இருந்தாலும் இப்ப எல்லாம் என்ன பண்ணலாம்னா சாஃப்ட்வேர் இருக்கு, எனிடெக்ஸ்ன்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. அதுல போய் நான் கனெக்ட் பண்ணி அந்த இன்னொரு கம்ப்யூட்டரை நான் கனெக்ட் பண்ணி ஒரு சூப்பர் கம்ப்யூட்டரை ஆக்சஸ் பண்ணி அந்த ஸ்பீடுக்கு நான் ஒர்க் அவுட் பண்ணலாம். இந்த மாதிரி என்னோட கம்ப்யூட்டர் ஸ்லோவா இருக்குன்னு நான் சொல்லவே தேவையில்லை. இப்பெல்லாம் எல்லா டெக்னாலஜியும் வந்தாச்சு. அதே மாதிரி நம்ம எளிமையா நேர்மையோட சுவாமிஜியோட கனெக்ட் பண்ணோம்னா அவரோட அத்தனை பாசிட்டிவ் காக்னிஷன், அவங்க சுவாமி சொல்ற அத்தனை சத்தியமும் நம்ம சத்தியமா மாறிடும். எப்படி நம்ம சத்தியமா மாறினா நான் என் வாழ்க்கையிலயும் சுவாமிஜி எப்படி வாழ முடியும் சொல்றாங்களோ, எப்படி ஆயிரக்கணக்கான ஃபேமிலிஸும் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான டிவோட்டீஸ்க்கும் சுவாமிஜியால ஒவ்வொரு தினமும் ஒரு ப்ராஜெக்ட் பண்ண முடியறது. அவ்வளவு இதுலயும் ஹியூமன் பாடியில தான் சுவாமிஜியும் பண்றாங்க. அதே மாதிரி நம்மளாலையும் பண்ண முடியும். ஸ்ட்ரெஸ்ஸே கிடையாது, ஜாலியா ஹாப்பியா பிளிஸ்ஃபுல்லா பண்றாங்க. அதே மாதிரி நம்மளாலையும் பண்ண முடியும். இந்த சக்திகள்லாம் நம்ம வாழ்ந்தாதான் நம்மளுக்கு பண்ண முடியும். அண்ட் கஷ்டம் இல்ல, சக்தியை வாழறது கஷ்டமா என்ன, மூன்றாம் என்ன யூஸ் பண்ணா இன்னும் ஈஸி தான். எப்படி எளிமையா வாழலாம் தான் கத்துக்கிறோம். இது கஷ்டப்பட்டு வாழறதுக்கு ஒண்ணும் இல்ல, கஷ்டப்படுறது கஷ்டப்பட்டு நம்மளுக்கு நம்ம அத்தனை இதையும் தாண்டி நம்மளோட கொஸ்டின்ஸ் அபியூஸ் எல்லாத்தையும் தாண்டி பராசக்தியில இருந்து இப்போ வரைக்கும் குருமார நம்ம அந்த கிராட்டிடியூட் எல்லாம் இல்ல, அந்த பணிவும் இல்ல, அந்த லிசனிங்கும் இல்ல, அந்த கிராட்டிடியூடும் இல்ல. நம்ம அட்லீஸ்ட் நம்ம அதை வாழ்ந்தோம்னா அதுதான் பெரிய இது குருமார் இருக்கு. நம்ம வாழ வாழ நம்மளுக்கும் அந்த புத்தி பயங்கர ஷார்ப் ஆகி
மோர் அண்ட் மோர் நம்ம வாழ்க்கை முறை மாறும், ரொம்ப எளிமையா ஆகும். எப்படி சாமி சொல்றாங்க, எளிமையா நீ வந்து என்னோட நேர்மையா இருந்தேன்னா முடிஞ்சு போச்சுன்னு. அதே மாதிரி உங்க வாழ்க்கை முறையும் அதே மாதிரி ஆகும். எதுவும் எந்த கஷ்டம் வேண்டாம், வாழ்க்கை நடந்துட்டு தான் இருக்கும். பட் எல்லாரையும் கஷ்டப்பட்டு துயரப்பட்டு சித்திரவதை அனுபவிச்சு அதுக்கப்புறம் நம்ம கத்துக்கிறோம் எல்லாத்தையும். அது தேவையில்லை. நம்ம அழகா இந்த சக்திகள்லாம் நம்ம வாழ்க்கை முறையா மாறிட்டு நம்ம அருமையா நம்ம வந்து இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில இது பாகமா ஆக்கிட்டோம்னா நம்மளுக்கு எல்லாமே புரிய வரும். இந்த மாதிரி சுவாமிஜியோட இந்த அத்வைத்த சத்தியத்துல இருக்கும்போது, அத்வைத்த சத்தியத்துல இருக்கும்போது நம்மளுக்கு இந்த சக்தி எல்லாம் வெளிப்பாடுறது. அது நம்மளுக்கு புரிஞ்சுதுன்னா உள்ள நம்ம எப்படி இருக்கோமோ வெளியிலயும் அப்படிதான் இருக்கும். சுவாமிஜி சொல்றாங்க அத இப்போ நம்ம பார்த்தோம்னா பிரகலாதா, மார்க்கண்டேயா எல்லாம் சின்ன பசங்க, அவங்களுக்கு எல்லாமே புரியுது. அப்போ எவ்வளவு எளிமையா இருக்கும். கஷ்டமா இருந்தா அவங்களுக்கு எல்லாம் புரியாது. அதனால இதுல வந்து டவுட்டு, இதுல வந்து என்னால முடியாது, இதெல்லாம் எனக்கு புரியல, இதெல்லாம் எனக்கு வராது, அதெல்லாம் விட்டுட்டு நம்ம அப்படிதான் பார்ப்போம் என்னதான் நடக்கிறது, என்னோட வாழ்க்கை எப்படி மாறுறதுக்கு ஒண்ணும் இல்லை, கஷ்டதான் இருக்கேன். அப்போ மாறுறதுக்கு ஒரு வழி இருக்கு, இது இவ்வளவு பேருக்கு நடக்கு, இதுல ஒருக்கும் இல்லை, இதுல எல்லாம் நன்மை மட்டும்தான் இருக்கு, அப்பயே நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம எடுத்து பண்ணோம்னா அருமையா நம்ம வாழ்க்கை முறை மாறுறது. அதனால இன்னைக்கு வந்து தேர்ட் ஐ ரீடிங்னு போறோம். கண்ணை கட்டிட்டு சாமி சொல்றாங்க இது சூரியன் இது சந்திரன், அந்த ரெண்டு எனர்ஜியும் போய் மூன்றாம் கண்ணு ஃபார்ம் ஆறுது. அதுலதான் வந்து நம்ம படிக்க போறோம் இன்னைக்கு. ஒரு ஐ பேண்ட் இருந்தா பெட்டர், இல்ல ஏதாவது ஒரு துணி இருந்தா கண்ணை கட்டிக்கிட்டு ஏதாவது ஒரு புக், அந்த புக்ல வந்து நிறைய படங்கள், வார்த்தைகள், பெருசு பெருசா எழுதின வார்த்தைகள், படங்கள், கலர், ஷேப்ஸ் எது வேணா இருக்கட்டும், அந்த புக்கு 2-3 புக்கு எடுத்து வச்சுக்கோங்க. எந்த புக்குன்னு கூட தெரிய வேணாம், நிறைய புக் வேணாலும் எடுத்து வச்சுக்கோங்க. கண்ணை கட்டிட்டு ஒரு பேப்பரும் பெண்ணு வச்சுக்கோங்க. என்ன தெரியறதோ, இப்ப என் கண்ணை நான் மூடிட்டு நான் கை இப்படி மூணுன்னு வச்சேன்னா எனக்கு தெரியறது, ஏன்னா என்னோட பாகம் அது. அதே மாதிரி அந்த புக்கு நம்மளோட பாகமா மாறிடுது. நம்ம சட்லர், நம்ம வந்து இன்னும் உள்நோக்கி போக 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 எல்லாமே நம்ம பாகம்னு நம்ம புரியுறது. சுவாமிஜி எல்லாத்தையும் இருக்காரு, எல்லாத்தையும் இருக்கிறதுனாலதான் இந்த வாழ்க்கையே நம்மளுக்கு கண்ணில் தெரியறது, இல்லாட்டி தெரியவே தெரியாது. அதை நம்ம புரிஞ்சுப்போம். இப்ப நம்ம புரியாததுனாலதான் இவ்வளவு கஷ்டப்படுறோம். எதுவுமே புரியாம நம்ம வந்து நம்ம தூக்கத்துல ஐயோ 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 கஷ்டமா இருக்கேன்னு உட்கார்ந்துட்டு இருக்கோம். இவ்வளவு அருமையா அவ்வளோ எளிமையா நம்மளுக்கு இதை சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ நம்ம அதை வாழ்க்கை முறையா மாறி வாழ்ந்தோம்னா அது நம்மளுக்கு இன்னும் சட்டிலர், நம்மளுக்கு இன்னும் நல்ல புத்தி ஷார்ப்பர். இந்த சக்தி எல்லாம் எப்படி பண்ணாங்கன்னு நம்மளுக்கு புரிய வரும். நம்மளுக்கும் பண்ணலாம். எப்படி சவுண்ட வச்சு ஸ்டோன் வச்சாங்க, எப்படி சமாதியில போயிட்டு அதுக்கப்புறம் காலை வந்து அரை பத்மாசத்துல இருந்து பத்மாசனம் போட்டாங்க, நம்மளும் பண்ணலாம். நீங்களும் பண்ணலாம், நானும் பண்ணலாம், எல்லாரும் பண்ணலாம். இதெல்லாம் வந்து சயின்ஸ், எல்லாரும் பண்றதுதான் சொல்றாங்க. இப்ப 100 பேர் குருமார்கள் பண்ணாங்கன்னா நம்மளும் பண்ணலாம். நம்மளுக்கும் அந்த மாதிரி வாழ்க்கை முறை இருக்கு. அப்படிலாம் இருந்தா எங்களா சாதுவா போனா இல்ல, வீட்டுல இருந்தபடியே நம்மளோட வாழ்க்கை. இப்போ எப்படி என் கம்ப்யூட்டர் நான் யூஸ் பண்ணா இன்னொரு சூப்பர் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி என்னோட மெயிலை நான் ஓபன் பண்ணி என்னோட வேலையெல்லாம் நான் ஃபாஸ்டா பண்ண முடியுமோ, அதே மாதிரி எனக்கு வேண்டியதெல்லாம் இந்த சூப்பர் கம்ப்யூட்டர் சுவாமிஜியோட இந்த அத்வைத்தத்துல இருக்கும்போது அப்போ என்னோட வாழ்க்கையில என்னெல்லாம் எனக்கு தேவையோ அதெல்லாம் ஃபுல்ஃபில் ஆயிடுது. அதுதான் நம்மளோட நம்ம வழிபாடு. நம்ம வந்திருக்கோம். இப்போ நம்ம கையில எடுத்து நம்மளே பண்ணணும்னா அது பண்ண முடியாது. அதனாலதான் இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க சுவாமிஜி இந்த சக்திகள். இப்போ ஒரு ஐபேண்ட் எடுத்துட்டு இப்போ வந்து இந்த சாஸ்திர பிரமாணாவை நான் பிளே பண்ண போறேன். சாஸ்திர பிரமாணா பிளே பண்ணிட்டு அதுல இருக்கிற உண்மையை தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பார் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணலாம். ஒரு நிமிஷம் நான் ஷேர் பண்ண போறேன்.
14. Dhamantah Kshob. The Shastra Pramana is from the Vijnana Bhairava Tantra, Sutra 37, Dharana 14. Dhamantah Kshobha Sambhuta Sukshmagnitilakakritim Bindum Shikhante Hridaye Layante Dhyayato Layaha. Dhamantah Kshobha Sambhuta Sukshmagnitilakakritim Bindum Shikhante Hridaye Layante Dhyayato Layaha. இப்போ அந்த சாஸ்திர பிரமாணம் பார்த்தோம். இப்போ அந்த சாஸ்திர பிரமாணத்துல என்ன சொல்லியிருக்குன்னா, by placing subtle pressure awareness on the light energy in the eye, a spark of flame resembling the form of tilak. இந்த இடத்துல ஒரு சக்தி இருக்கு, அந்த சக்திய சார்ந்ததுதான் இந்த திலக்கு நம்ம போட்டிருக்கோம். அது ஏன் மேல் நோக்கி இருக்குன்னா, நம்மக்குள்ள நம்ம பார்க்கும்போது, நம்ம அந்த அத்வைத்த நிலையில சாமிஜியோட ஒன்றாக இருக்கும் போது எவ்வளோக்கு எவ்வளோ நேரம் நம்ம இருக்கோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நேரம் நம்ம வாழ்க்கை அருமையா ஆறுது. அப்பதான் நம்ம இந்த டெல்யூஷன் இல்யூஷன் சொல்றோம் இல்லையா, அதுல இந்த கனவுலயே இருக்கிற நிலையிலேருந்து வெளியில வரும், எழுந்துக்கிறோம். அதுதான் நம்ம வாழ்க்கையோட குறிக்கோள். இப்போ நம்ம எவ்வளவு நேரம் அந்த அத்வைத்த நிலையில சுவாமிஜியோட இருக்கும்போது நம்மளுக்கு அந்த சக்திகள்லாம் வெளியில வருது. இப்போ சாமி சொல்றாங்க, இங்க comes before the eye, placing the restful awareness on the bindu, the one pointed flame in the third eye or the crown center. இப்போ நம்ம அந்த புக்கு அண்ட் சுவாமிஜி எல்லாமே அதே ஒன்று போல இருந்து அத நம்ம உள் வாங்கும் போது அந்த புக்கும் நம்மளோட பாகமா மாறுறது. உள்ள வேற எந்த தாட் கரண்ட் இல்லாம நம்ம செயல்படுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளால அந்த புக்கை நல்லா படிக்க முடியும். When this deep awareness reaches completion, there is absorption in light, ultimate consciousness and state of Paramashiva. எவ்வளோக்கு எவ்வளோ அந்த நிலையில இருக்கோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளால அந்த பரமசிவனையே நம்ம உணர முடியும். இப்போ பாத்தீங்கன்னா துருவா என்ன பண்ணா, ஒண்ணுமே இல்ல. துருவா, மார்க்கண்டேயா, பிரகலாதா 4 புற எல்லாத்தையுமே விஷ்ணுவா பார்த்தான். கம்ப்யூட்டர் விஷ்ணு, சாப்பாட விஷ்ணு, எல்லாமே விஷ்ணு தான். இது விஷ்ணுவோட மயம்ல இப்படி இருக்கு அப்படின்னு அந்த சட்டுல கத்துந்தான். அதுதான் அவனுக்கு தெரிஞ்சது. அது தெரிஞ்சு அது வாழ்க்கை முறை. அவனும் கஷ்டப்பட்டு ஐயோ எல்லாமே நான் நினைக்கணும் அப்படின்லாம் நினைக்கல. தானே வாழ்க்கை முறையா மாறிடுச்சு. எல்லாமே அதுல கடவுள் இருக்காருன்னு நம்ம தெரிஞ்சு வாழறதுதான் வாழ்க்கை. பகவானே சுவாமிஜியா நம்மளுக்கு இப்போ அருளும் போது அதையே வாழ்க்கை முறையா மாறினோம்னா வாழ்க்கையே அருமையாயிடும். அந்த ஒவ்வொரு விஷயத்திலயும் சுவாமிஜி இருக்காங்க. இந்த லேப்டாப்ல இருக்காங்க, இந்த பெட்ல இருக்காங்க, இந்த ஸ்கிரீன்ல இருக்காங்க, இந்த சோஃபால இருக்காங்க, இந்த கார்ல இருக்காங்க. எல்லாத்தையும் நம்ம சுவாமிஜியை பார்க்க முடிஞ்சதுன்னா நம்மக்குள்ள அப்ப சுவாமிஜி தான் இருக்காங்க. நம்ம எல்லாரையும் அப்ப அதை தான் பார்ப்போம். அப்போ அது கம்ப்ளீஷன்ல தான் முடியும். அப்ப எனக்கு என்ன தேவையோ வாழ்க்கையில அத்தனையும் நம்ம உள்ள என்ன இருக்கோ, மூவி மாதிரி நம்ம லைஃப் உள்ள என்ன இருக்கோ வெளியில அதுதான் ப்ரொஜெக்ட் ஆகுது. உள்ள சுவாமிஜியே இருந்தாங்கன்னா நம்ம கோவிலா எல்லாரும் கும்பிடுவாங்க நம்மள. இல்ல உள்ள நம்ம சண்டை போட்டுட்டே இருந்தோம்னா வெளியில சண்டை சச்சரவு தான் இருக்கும். அதுலதான் வாழ்க்கை முறையா எப்ப பாரு நம்ம போராடிட்டு இருப்போம். உள்ள எவ்வளவு நம்ம போறோமோ, உள்ள எவ்வளவு அருமையா நம்ம இருக்க முடியுமோ அவ்வளவு அருமையா நம்ம வாழ்க்கையும் இருக்கும். பிரகலாதா 5 வயசுல கத்துண்டான். இத நம்ம இப்போவாது கத்துண்டு நம்ம இத வாழ்க்கை முறையா பண்ணுவோம். இப்போ சுவாமிஜி ஏன் இந்த சக்திகளும் கொடுக்குறாங்க, ஏன் இந்த சத்தியத்தும் கொடுக்குறாங்கன்னா, இந்த சத்தியம் சார்ந்த இந்த சக்தி வந்ததுன்னா அப்ப உங்களுக்கு நம்பிக்கை வரும். எல்லாமே வாழ்க்கையே பயனலா பாத்தீங்கன்னா உங்க நம்பிக்கை தான்.
நீங்க என்ன நம்புறீங்களோ அதுதான் வாழ்க்கை. உங்களுக்கு என்ன நீங்க கன்க்ளூட் பண்றீங்களோ அதுதான் நீங்க பாக்குறீங்க. இப்போ நீங்க என்ன வாழ்க்கை முறை, நீங்க வந்து பல பில்லியன் பீப்புள் உட்காந்து வேற ஏதோ டிவி பார்த்துட்டு இருக்காங்க, நீங்க சாமிஜி சத்தம் பாக்குறீங்க. ஏன்னா உங்க வாழ்க்கை உள்ள வந்து உங்களுக்கு ஒரு இது ஒரு என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஒரு கியூரியாசிட்டி இருக்கு. அதனால நீங்க இங்க வரீங்க. இப்போ அத வாழ்க்கை முறையா மாத்தினீங்க, உங்க வாழ்க்கையே மாறி அருமையா வாழ்க்கையே சூப்பர் ஆயிடும். இப்போ வந்து சுவாமிஜி இந்த சத்தியத்தையும் கொடுக்குறாங்க. இந்த பவர் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணும்போது சுவாமி சொல்றாங்க 4 செகண்ட் நம்ம தாட் வந்து இல்லாம இருந்ததுன்னா 4 செகண்ட் தான், செகண்ட் மினிட்ஸ் கூட இல்ல, செகண்ட் நம்ம இந்த பவரை மேனிஃபெஸ்ட் பண்ணலாம். 21 செகண்ட் எல்லாம் போச்சுன்னா நம்ம முக்தியே அடைஞ்சிடலாம். ஈவன் இப்போ மெடிக்கலாவும் கண்டுபிடிச்சிட்டாங்க 4 to 6 செகண்ட் கூட நம்ம இருக்கிறது இல்லைன்னு. இப்போ வந்து நம்ம கான்சியஸா அந்த 4 செகண்ட் நம்ம இருக்கும்போது நம்மளுக்கு நல்லா அத பவர் மேனிஃபெஸ்டேஷனா நம்மளால பண்ண முடியாது. இப்ப அதனால கண்ணை கட்டி இந்த புக்ஸ் எடுத்து நம்ம ஒரு 15 நிமிஷம் சுவாமியோட அப்படியே அந்த ஸ்பேஸ்ல இருந்து புக்கு நானு சுவாமிஜி எல்லாமே அத்வைத்துல இருந்து இப்போ வந்து நான் அத படிக்க போறேன். என்ன அதுல தெரியறதோ எனக்கு இதுதான் ப்ரௌஸ் சென்டர்ன்றாங்க. எப்படி இன்டர்நெட்ல ப்ரௌஸ் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி ப்ரௌஸ் சென்டர். இதுல என்ன தெரியறதோ அதை மட்டும் நான் எழுத போறேன். நீங்க மைண்ட் சொல்றதா இல்ல மனசு சொல்றதா இல்லாட்டி என்ன சொல்றதெல்லாம் யோசிக்காதீங்க. யோசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா போச்சு. நம்மளுக்கு யோசிக்கிறதே வேண்டாம். யோசிக்கிறத இப்போ ஒரு 15 நிமிஷம் வெளில போக சொல்லுங்க. சாமி என்ன கொடுக்குறாங்களோ அதை மட்டும் நம்ம எழுதலாம். அது கரெக்டா இருந்தா இருக்கட்டும், இல்லாட்டி இல்ல. ஆனா சாமி கொடுக்கறத மட்டும்தான் நான் எழுத போறேன்னு ஆத்தென்டிக்கா ஸ்ரத்தையோட உட்காந்துக்கோங்க. எளிமையான இன்டெகிரிட்டியோட நம்ம உட்காந்துக்கலாம். இப்போ கண்ணை கட்டி இப்போ மகா வாக்கியா பிளே பண்ண போறேன். மகா வாக்கியாவை நல்ல லவுடா சாண்ட் பண்ணி சாமியோட மட்டுமே உள்ள அந்த அத்வைத்த நிலையில இருந்து என்ன தெரியறதோ அதை மட்டும் எழுதுங்க. வேற எதுவும் எழுத வேண்டாம். அந்த புக்ஸ் பேண்ட் எல்லாம் ரெடி பண்ணிக்கோங்க. நிமிர்ந்து உட்கார்ந்துக்கோங்க. ஹெட் நெக் அண்ட் ஸ்பைன் ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். இப்போ இந்த மகா வாக்கியா போடுறோம். மகா வாக்கியா லவுடா சான் பண்ணி கண்ணை கட்டி நல்லா கட்டி அந்த புக்ஸை கையில எடுத்து வச்சு அந்த புக்கு நானு சுவாமிஜி எல்லாமே ஒண்ணு. அதனால எனக்கு புக்ல என்ன இருக்கோ அது எனக்கு நல்லா தெரியறதுன்னு என்ன படம் இருக்கோ என்ன கலர் இருக்கோ என்ன வார்த்தைகள் இருக்கோ அப்படியே எழுதுங்க. கண்ணை திறக்காதீங்க. இந்த பாட்டு முடியற வரைக்கும், இந்த மகா வாக்கியா சாமி கொடுத்துருக்க வரைக்கும் கண்ணை திறக்காதீங்க.
Om Nityananda Parama Shivoham. 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 Om Nityananda Parama Shivoham.
ओम नित्यानंद परम शिवोहम 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 ओम नित्यानंद ओम नित्यानंद परम शिवोहम 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 परम शिवोहम ओम नित्यानंद परम शिवोहम ओम नित्यानंद परम शिवोहम नित्यानंद परम शिवोहम परम शिवोहम ओम नित्यानंद परम शिवोहम ओम नित्यानंद परम शिवोहम ओम नित्यानंद ओम नित्यानंद परम शिवोहम 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 ओम नित्यानंद परम
இப்போ கண்ணை கட்டினதை அவுத்துட்டு நீங்க பார்க்கலாம் என்ன உங்களுக்கு தெரியறதுன்னு. என்ன நீங்க எழுதிருக்கீங்களோ, என்ன அந்த புக்ல அந்த படம் போட்டிருக்கோ ஆத்தென்டிக்கா அதை பாருங்க. புக்ல வந்து அந்த படம் இருந்தா, இல்லாட்டி அந்த வார்த்தைகள் இருக்கா, இல்ல அந்த கலர்லாம் நீங்க பார்த்தது இருக்கா, இப்ப வெரிஃபை பண்ணிட்டு நீங்க வந்து மெசேஜ் போடலாம். நீங்க சாட்ல இருந்தீங்கன்னா, ஃபேஸ்புக்ல இருந்தீங்கன்னா, எங்க இருக்கீங்களோ நீங்க மெசேஜ் போடலாம். இல்ல நீங்க ஜூம் லிங்க்ல இருந்தீங்கன்னா நீங்க வந்து ஷேரே பண்ணலாம். எப்பவுமே நம்ம வந்து நம்ம இந்த மாதிரி சக்தி வந்து நம்மளுக்கு வரும்போது அந்த பிரெயின் எப்படி ஹையர் ஃப்ரீக்வன்சியில போறதோ, இப்போ நம்ம அதை ஷேர் பண்ணும் போதும் அதே மாதிரி நம்மளுக்கு நம்பிக்கையா மாறுறது. அதனால அதுதான் சாமி சொல்றாங்க, அந்த எல்லாருக்கும் போய் அதை ஷேர் பண்ணுங்கன்னு ஏன் சொல்றாங்கன்னா, அவங்களுக்கு கிடைக்கிறதோ இல்லையோ மற்ற பேருக்கு, பட் நம்ம ஷேர் பண்ணும்போது நமக்குள்ள அந்த பிரெயின் வந்து பர்மனண்டா ஆயிடுறது. அந்த இன்டெலிஜென்ஸ் எல்லாம் அதுதான் நம்ம வந்து ஷேர் பண்ணும்போது நம்மளுக்கு நடக்கிறது. அதை கேட்கும் போதும் இப்போ வந்து எசன்ஸும் வாங்க இல்லையா, அதை கேட்கும் போது மற்ற பேர் ஷேர் பண்றதை கேட்கும் போதும் அதே நிலைமை நம்மளுக்கு வருது. சொல்லுவாங்க. நம்ம அது சார்ந்துதான் நம்ம நடக்க கத்துண்டோம், சாப்பிட கத்துண்டோம், எல்லாமே கத்துண்டோம். இப்போ வந்து சுவாமிஜி சொல்றாங்க, இதை ஷேர் பண்ணும்போது நம்ம மூலையிலையும் அது பர்மனண்டா அது நம்பிக்கையா மாறுறது, மற்ற பேர் அதை கேட்கறவங்களுக்கும் அதே மாதிரி மாறுறது. அதனாலதான் எப்பவுமே எல்லா இடத்துலயுமே அதை நல்லா நீங்க ஷேர் பண்ணலாம். இப்ப நாங்க ஒரு லிங்க் அதுல நீங்க போய் பார்க்கலாம். நிறைய நூற்றுக்கணக்கான பேர் இப்போ ஒரு மாசமா அதுல போட்டுட்டு இருக்காங்க. அருமையா எல்லாம் ஷேர் பண்ணிருக்காங்க. கைலாஷ் கோட்யார்னு டெனோ செஷன்ஸ் இருக்கு, அதுல நிறைய ஷேர் பண்ணிருக்காங்க. இப்போ நான் அந்த லிங்க் நான் ஷேர் பண்றேன். நீங்க அதுலயும் போய் அந்த புக்ல என்ன போட்டிருக்கீங்க, நீங்க என்ன எழுதிருக்கீங்கன்னு நீங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணலாம். அதுல இருக்கிறதையும் நீங்க படிக்கலாம். எவ்வளோ அருமையா எல்லாரும் அதுல மேனிஃபெஸ்ட் பண்றாங்க பவர்னு உங்களுக்கும் தெரியும். அது இதுதான் அந்த லிங்க், கைலாஷ் கோட்யார் மேனிஃபெஸ்டிங் பவர் பேஜ்னு. அந்த குரூப்ல நீங்க போய் நீங்களும் அந்த போட்டோ போட்டு என்ன பார்த்துக்கீங்க, மூன்றாம் கண்ணுல இருந்து என்ன தெரிஞ்சிருக்கு, ஈவன் ஒரு படம் தெரிஞ்சா கூட போறோம், எது தெரியறதோ அதுல வந்து நீங்க பார்த்து அத என்ன நீங்க எழுதிருக்கீங்க, அந்த புக்ல என்ன தெரியறது, ஆத்தென்டிக்கா ஸ்ரத்தையோட அது எது கரெக்டா இருக்கோ அது மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நீங்க அந்த மூன்றாம் கண்ல இருந்து பார்த்து தெரிஞ்சதுன்னா சாட்ல தெரிஞ்சதுன்னு போடுங்க. எவ்வளவு பேருக்கு அது தெரிஞ்சதுன்னு எனக்கு தெரியும். ஜூம்ல இருந்தீங்கன்னா ஜூம்ல ஷேர் பண்ணுங்க, ஃபேஸ்புக்ல இருந்தீங்கன்னா ஃபேஸ்புக்ல ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு அந்த மூன்றாம் கண்ல இருந்து இன்னைக்கு என்ன தெரிஞ்சது. அன்மியூட் பண்ணிட்டு பேசலாமா? சொல்லுங்கம்மா. இப்ப யாராவது இந்த ஜூம் சாட்லயும் ஃபேஸ்புக் சாட்லயும் இருந்தீங்கன்னா நீங்க மூன்றாம் கண்ல இருந்து பாத்துட்டீங்கன்னா நீங்க அதுலயும் ஷேர் பண்ணலாம். நீங்க இப்ப தேர்ட் ஐல படிச்சீங்கன்னா என்ன தெரிஞ்சது உங்களுக்கு மூன்றாம் கண்ல, அந்த மாதிரி நீங்க இங்க எழுதலாம். இங்கிலீஷ்ல சொல்லுங்க. Whatever you saw through your third eye now during this power manifestation, you can share that in the Facebook also and in the Facebook group also. Group வந்து I have shared in that. இங்கிலீஷ்ல சொல்லிட்டேன்.
நீங்க இன்டராக்டிவா இப்போ ஃபேஸ்புக்ல இருந்தீங்கன்னா இன்டராக்டிவா என்னோட பேசலாம். நீங்க என்ன சொல்றீங்களோ அதுக்கு நான் பதில் சொல்ல முடியும். இது சத்சங்கோடமா, இந்த சத்சங்கோட வருது. இட் வாஸ் a பிக்சர், சங்கீதம்ங்க, இட் வாஸ் a picture of minions and from the third eye saw only big eyes and drew only eyes. சங்கீதம்மா அது கரெக்டா இருந்ததா? சூப்பர். சங்கீதம்மா சொல்றாங்க 3ஆம் கண்ணில் எனக்கு தெரிஞ்சிருந்த படம், அந்த படம் மாதிரியே வரைஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப சந்தோஷம். டெய்லி தமிழ் சத்சங்கள் அப்புறம் இந்த மாதிரி பவர் மேனிஃபெஸ்டேஷன் இருக்கும். அந்த பவர் மேனிஃபெஸ்டேஷனோட நீங்க இருந்து அதுல என்ன நம்ம சொல்றோமோ அதே மாதிரி நீங்க பண்ணா. எஸ்மா, தேங்க்யூ ஸோ மச் சங்கீதம்மா, தேங்க்யூ. அது மாதிரி தினம் நீங்க பண்ணீங்கன்னா அந்த சாமி சொல்ற அந்த இனிஷியேஷன் கொடுத்தத நீங்க டைரக்டா பார்க்க முடியும். வாழ்க்கை முறையா அது மாறுது. அதுக்குதான் உடனே பவர் பண்ண சொல்றாங்க. குருமார்கள் என்ன சொன்னாலும் உடனே பண்ணிடணும். இப்போ நம்மளுக்கு அதை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில நம்ம எப்படி உள்ள நம்ம சாமியோட அந்த அத்வைத்த நிலையிலேயே இருந்து வாழ்க்கையும் வாழ்ந்தோம்னா அப்போ வாழ்க்கையும் அவ்வளோ பியூட்டிஃபுல்லா ஆறுது. நம்ம முன்னோர்கள்லாம் அப்படித்தான் வாழ்ந்து அருமையா ஹையர் சயின்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சாங்க, டிஸ்கவரி பண்ணாங்க, இன்வென்ஷன் பண்ணாங்க. சும்மா சுத்திட்டு நம்ம ஏதாவது கலாட்டா பண்ணிட்டு இருக்கிறதுக்கு அருமையா வாழ்க்கை முறைய ஹையர் சயின்ஸுக்கு சுலபமா சாமி எடுத்துட்டு போறாங்க. அத வாழ்க்கை கத்துக்கலாம். சாமி சொல்றத நம்ம கத்துட்டோம்னா. எஸ், ரொம்ப சந்தோஷம் எல்லாரும் ஷேர் பண்ணதுக்கு. தேங்க்யூ ஐயா, கோபால் ஐயா, தேங்க்யூ. சூப்பர். ரமேஷ் ஐயா ஜாயின் பண்ணதுக்கு தேங்க்ஸ். கொஞ்சம் முன்னாடி ஜாயின் பண்ணுங்க, இப்போ முடிய போறது செஷனு. எல்லாரும் ஜாயின் பண்ணி பவர் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணணும். அதுக்கு தான் சாமிஜி இவ்வளோ நேரம் பேசி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ரொம்ப நன்றி, எல்லாருக்கும் நன்றி. எல்லாரும் பரமசிவமாவே வாழறோம். எல்லாருக்கும் நன்றி. சுவாமிஜிக்கு எப்பவுமே நம்ம பவர் மேனிஃபெஸ்ட் பண்ணோம்னா நம்ம அந்த பவர்ஸை சுவாமிஜி பாதத்துல ஆஃபர் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு அது அந்த சக்தி வந்து நம்மளுக்கு புத்தியா மாறுறது. மேலும் மேலும் நம்மளுக்கு எப்படி வாழ்க்கை முறை எப்படி இருக்கணும், எப்படி நம்மளுக்கு அந்த புத்திசாலித்தனத்துல நம்ம வாழ்க்கை எப்படி நடத்தலாம்னு நம்மளுக்கு மேலும் மேலும் சாமிஜி கொடுக்கிற சத்தியம் வாழ்க்கை முறையா மாறி வரும். ரொம்ப நன்றி எல்லாருக்கும். இப்போ சுவாமிஜியை நினைச்சு 3ஆம் கண்ல சுவாமிஜியை விஷுவலைஸ் பண்ணி நம்ம பூர்ணமதம் சொல்லி முடிக்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணா பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத் தத் சர்வம் பகவதே ஸ்ரீ நித்யானந்த பரமசிவம் பாதுகார்ப்பணமஸ்து. ஓம் நித்யானந்தம். தேங்க்யூ நித்யானந்தம். வணக்கம்.